வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோடை வெயில் பார்த்தீங்க அப்படின்னா கொதிக்குதுங்க. சரி தண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டுங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்துட்டு அரப்பு எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுதாங்க நம்முடைய அரப்பு. இது எப்படி குளிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. முதல்ல வந்துட்டுங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முதல்ல அப்படியே ஒரு குளியல் போட்டு வந்துடுங்க மக்களே. பாய் உறவுகளே. இங்கே பாருங்க நம்ம அரப்புங்க. சரிங்களா, இதை எப்படி பயன்படுத்தணும்னு பாருங்க. குளிக்கிற அளவு கொஞ்சமாக அரப்பு கொட்டிக்கலாங்க. சரிங்களா, இந்த அளவுக்கு அரப்பு கொட்டின போது என்னுடைய தலைக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி மோந்தாச்சுங்க. இதை வந்து நல்லா வந்துட்டு கலக்கணும். சரிங்களா, இதை கலக்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு போட முடியும். இங்கே பாருங்க மக்களே, இந்த மாதிரி வந்து தண்ணியில் கலக்கணும் அப்படின்னா இந்த சுத்தமான அரப்பு வந்துட்டு இந்த மாதிரி ஷாம்பு மாதிரி ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே தலையில் போட்டுக்கலாம். சரிங்களா, பாருங்க எப்படி நுரைக்குதுன்னு மட்டும் பாருங்க. சரிங்களா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்துட்டு அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்துட்டு போடுற பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் ரொம்ப குளிர்ச்சிங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு குளுகுளுப்பு கிடைக்கும் உடம்புக்கு. இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு அரப்பு போட்டு குளிச்சா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி முடி மாதிரி நல்லா வளரு. இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த நுரை வந்துக்குதுன்னு பாருங்க. சரிங்களா, பாருங்க. சரிங்களா, அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாம்பு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு வருதுங்களா. அவ்வளோதாங்க. இப்போ குளிச்சுட்டா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். உடம்புக்கு குளிர்ச்சியமாக இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா, பாய்.